மத்தியில ஜான் ஐசக் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் கம்மியா இருக்குது, பசிக்குதுங்களா? அல்லேலூயா. பிரியமான சகோதரி சகோதரியே, நம்ம சகோதரனுடைய சந்தோஷத்துல பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். உண்மைதானே? நான் இது போல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம சகோதரனுடைய சந்தோஷத்துல பங்கு கொள்ள நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம். வாழும் பூமி, உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு, கல்வி, செல்வம், கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. வாசிப்போம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பாக. கர்த்தருடைய பெட்டி நித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரி சகோதரியே, எனக்கும் ராஜா பிரதருக்கும் ஏறக்குறைய 25 வருஷமாக அப்படியே கூட ஐக்கியம் உள்ள உறவுகள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இவர் அவரை பத்தி சொல்லும் போது நானும் இவரை விட ரொம்ப மோசமா ஓடி வடவடன்னு பேண்ட் எல்லாம் நிக்காத, மூஞ்செல்லாம் உள்ள போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்க 2 பேருக்கும் என்ன சொன்னா, இந்த செய்திக்குள்ள நாங்க வரும்போது, கவனிக்கிறீங்களா? இந்த செய்திக்குள்ள நாங்க வரும்போது இந்த செய்தியை சுமந்தவங்க எல்லாம் பணக்காரங்க. முதல் இந்த செய்தியை சுமந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே பணக்காரங்க, நிறைய வசதி படைச்சவங்க, அதே போல மேலான என்னதுங்க ஜாதி உள்ள ஆட்களாக இருந்தாங்க. இந்த செய்திய அப்படியே கூட வச்சிருந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி அப்படியே கூட இடங்கள்ல இருந்து நாங்களும் கூட இந்த மாதிரி செய்திக்குள்ள வரோம். என்னன்னா ஒரு சின்ன அற்ப ஆசை. இந்த செய்தியை நாம் விசுவாசிக்கிறதுனால நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா உண்மையே? இந்த வீடு இல்ல, இந்த பணக்காரங்க நிறைய பெரிய வீடு வச்சுக்கிறாங்க பாருங்க, அது கூட பெருசு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் ராஜாபதினுடைய ஆசீர்வாதம் லேட்டு. உண்மையாவே என்னது லேட்டுன்னு சொல்ல முடியாது. இது போல அநேக வீடுகள் அவர் எப்பவோ வாங்கியிருக்கலாம். அநேக வீடுகள் அவர் எப்பவோ என்ன பண்ணிக்கலாங்க, வாங்கியிருக்கலாம். பிரியமான சகோதரி சகோதரியே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இப்போ தேவன் இவருக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறார். ஆனா இவருடைய வீட்டுல இருந்ததை காட்டிலும்
நிறைய பாஸ்டருங்க வீட்டுல, நிறைய விசுவாசிக வீட்டுல குடும்பங்களோடு கூட தான் அங்கங்கன்னதுக்கு அப்படியே கூட தங்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உண்டு. கவனிக்க பிரியமானவர்களே, நம்ம இந்த செய்தியில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக சகோதரனை குறிச்சு மூணு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. எனக்கு இவருக்கு நிறைய பர்சனல் நிறைய சண்டைகள் அடிக்கடி வரும். அவருடைய தனிப்பட்ட காரியத்தை குறித்து நான் என்ன பண்ணலன்னா இங்க சொல்றதுக்கு நான் வரல பிரியமானவர்களே. ஒரு மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப நான் சென்னையில இருந்து இங்க வரேன். இங்க வந்தா ஒரு ட்ரெயின்ல வரணும், உட்கார்ந்தீங்கன்னு வரணும். அட்லீஸ்ட் சரிங்களா, உங்களுக்கு ஒரு காத்துள்ள இடத்துலயாவது வரணும், இப்படி வரணும் அப்படி வரணும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒரு பயணம் பண்றேன். ஆனா பிரதர் ராஜா அப்படி கிடையாது. நான் சொல்றது இப்ப இல்ல, அந்த நாள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். எங்க தெரியுங்களா? அப்படியே ட்ரெயின்ல எல்லாம் போக முடியாது, அவ்வளவு ரஷ் இருக்கும். நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, குடிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. டாய்லெட் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னு அந்த மாதிரி இடத்துல காலை நீட்ட முடியாத, கையை நீட்ட முடியாத, அப்படியெல்லாம் பயணம் பண்ணி வந்த என்னதுங்க ஒரு சகோதரன் தான். ஏன் சொல்ல போனா உங்க பாஸ்டர் அப்படியெல்லாம் வந்தவர் தான், நிச்சயமா அப்படியெல்லாம் வந்தவர் தான். இன்னைக்கு நிறைய பாஸ்டருக்கு அப்புறம் பாஸ்டர் பிள்ளைங்க சபைகள் நடத்துறாங்க. நிறைய ஊழியங்கள் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அந்த பாஸ்டரை போல அந்த பாஸ்டர் பிள்ளைங்க வளர்ந்தது கிடையாது. அதனாலதான் சில குடும்பங்கள்ல சில விசுவாசிகளுடைய பிரச்சனைகள் பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு என்னதுங்க அணுக தெரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக எனக்கு தெரிஞ்சு வாயை திறந்து பசிக்குதுன்னு சகோதரன் கேட்க மாட்டார் தெரியுங்களா? நாங்க அதை அனுபவிச்சிருக்கிறோம். பசிக்குதுன்னு என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். ஒரு நாள் 2 நாள்ல 2 நாள் 3 நாள்னால கூட என்ன பண்ணுவார்னா அப்படியே இருக்கிறவர். நானு எங்களோட கூட ஜாஸ்தி பயணம் பண்ணதுனால நான் சொல்ற பிரியமானவர்களே, இது வாங்கி கொடுங்க பிரதர், இது கொடுங்க பிரதர், அது கொடுங்க பிரதர்னு அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். அதே போல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் தனக்காக காசை போய் யாருக்கிட்டையும் அவர் வாங்கினது கிடையாது, கேட்டது கிடையாது. இன்க்ளூடிங் ஊழியங்களுக்காய் கூட கேட்டது கிடையாது. ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் அவர் கையில வந்துடுச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தான் நம்ம வீட்டுக்காக ஏதாவது ஒண்ணு வாங்கி வைப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது பிரியமானவர்களே. ஒரு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா எங்க கூட்டம் போடலாம், இதான் எங்க கூட்டம் போடலாம். இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்க முடியாது பிரியமான சகோதரி. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நாங்க அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். முதல் காரியம் பிரைஸ்லா, தனக்கு வந்த எல்லா காசுமே கூட்டம் 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 தான். இப்பெல்லாம் அந்த மாதிரி கூட்டம் போறதுக்கெல்லாம் இப்ப ஆட்கள் கிடையாது. அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கும் யாரும் முன்னுக்கு வர்றது கிடையாது. தாம் பாக்கெட்ல இருந்து முதல்ல யாரும் எடுத்து போடுறது கிடையாது. அதெல்லாம் இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. யோசித்து பாருங்க, வந்த காசெல்லாம் எடுத்து எங்க போடுறது? வந்த காசெல்லாம் எடுத்து கூட்டங்களுக்காகவே கூட்டத்தை நடத்தி 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 நிறைய இழந்ததை காட்டிலும் பிரியமானவர்களே பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது ஜாஸ்தி. என் டைம்ல நீங்க லிஸ்ட் போட்டு காட்ட முடியுமா இந்த பாஸ்டர் இவ்வளவு கூட்டம் போட்டாருன்னு? சொல்ல முடியாது. சில பேர் வருஷத்துல 2 கூட்டம், ஆண்டு விழா, ஏதாவது ஒரு ஸ்தோத்திர கூட்டம், ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. இங்க அப்படி கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு கூட்டங்களை போடுறதுக்காகவே வர காசெல்லாம் என்ன பண்ணுவார்னா எடுத்து அப்படியே கூட செலவு பண்ணுவார் பிரியமானவர்களே. 2வது காரியம் அப்படியே கூடாதுங்க. எவ்வளவு பசியா இருந்தாலும் யாருக்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாருங்க. நாங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கேட்க மாட்டார். சரிங்களா? உங்களுக்கு இப்பெல்லாம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்தது பாஸ்டருங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கணும், 12-13 ஐட்டங்கள் இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும். இப்படிதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஊழியங்களை செய்யறாங்க.
ஆனா அந்த மாதிரி அப்படியே கூட அந்த மாதிரி ஊழியக்காரன் நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போதைக்கு பார்க்க முடியாது. ரெண்டாவது காரியம், ஒரு காரியம் சொல்றோம் பாருங்க பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் வார்த்தையில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் இல்லைங்களா? எந்த சூழ்நிலை என்ன பண்ண மாட்டார், வார்த்தையில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் அப்படி வித்துட்டு நிறைய காசு வரக்கூடிய எத்தனையோ உபதேசங்கள் இருக்குது. எத்தனையோ உபதேசங்கள் மத்தியில காசுகளை வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த எத்தனையோ என்னதுங்க பாஸ்டர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா நம்ம பிரதர், நம்ம பாஸ்டர் அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஆஸ் பர் ரைட்னா ரைட், ராங்னா ராங் தான். நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா போ. உன் ஃபுல்ஃபிட் இன்னைக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அவர் என்ன பண்ண மாட்டார். அதுல மாத்திரம் ஸ்ட்ராங்கா அப்படியே கூட நிக்கக்கூடிய ஒரு மனுஷன். 25 வருஷமா சரிங்களா, உங்களுக்கு 7ஆம் முத்திரை திறக்கப்பட்டுச்சு. கர்த்தர் இறங்கி வந்தார்ன்ற விசுவாசத்துல ஊழியம் செய்யக்கூட ஒரு அருமையானதுங்க பாஸ்டர். சரிங்களா, இந்த எதுக்கு இந்த உபதேசம் சொல்றேன்னா, இந்த உபதேசத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா நிறைய பிரசங்கப்படுத்துக்கு என்ன பண்ணலாங்க, அவருக்கு கொடுக்கலாம். நிறைய இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணா நிறைய காணிக்கை என்ன பண்ணலாங்க, அவங்க அப்படியே கூட பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு காரியம் உண்மை பிரியமானவர்களே, எந்த மனுஷன் எப்படியாவது எங்கேயாவது கொடுத்தானா ஒரு நாள் கண்டிப்பா அதை திருப்பி சொல்லுவான். நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு இதை பண்ணேன், அதனாலதான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆனா தேவன் இந்த நாமத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தைக்காக உண்மையாக வாழும்போது சரிங்களா, உங்களுக்கு எதை எப்போ எந்த நேரத்துல நேர்த்தியாய் செய்யணுமோ கண்டிப்பா கர்த்தர் அப்படியே கூட அந்த காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஒரு பிரதர் பேனம் சொல்றாரு, பிரியமானவர்களே, ராப்சர் போறதுக்கு எலியா டயர்ட் ஆயிட்டான்றார். எதுக்கு போறதுக்கு? ராப்சர் போறதுக்கு எலியா டயர்ட் ஆயிட்டானா, ஆனா ஏனோக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தானா. ஏனோக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தானா, எலியா ரொம்ப டயர்டா. 2 பேருமே எதுக்கு போறாங்க? ராப்சருக்கு போறதுக்கு தான். இவன் டயர்டா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் அவனுக்காக ஒரு ரதத்தை அனுப்புனாராம். இதுல நீயே மேலே ஏறி வந்துரு, நீ நந்து வந்துரு அப்படின்ட்டாராம். என்ன மாதிரி ஒரு தேவன். அல்லேலூயா. அவன் நடக்க ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறான், நீ நந்து வந்துருப்பா. நான் இவனுக்கு என்ன பண்றேன், இவன் ரொம்ப டயர்டா இருக்கிறான், ஆனா இவனும் எந்த ஃபெய்த்ல இருக்கிறான், இவனும் ராப்சர் ஃபெய்த்தை தாங்குறான். அதனால நான் இவனுக்காக என்ன பண்றேன், ஒரு வண்டிய அனுப்பி. சாருக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு வயசான ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இவனுக்கு இதுதான் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம தேவன் நம்மளை மறக்கிறது கிடையாது. பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பார்த்து வாழ்ந்த நாட்கள் தான் நிறைய. இந்த ஷர்ட்டை தொட்டு பாக்குறது, இந்த பேண்ட்டை தொட்டு பாக்குறது, இந்த ஹோட்டல் அப்படி போகும்போது முறைச்சு பாக்குறது, அந்த ஹோட்டலுக்குள்ள போய் மெனு மாத்திரம் பார்த்துட்டு வர்றது. சரிங்களா, உங்களுக்கு இப்படிதான். ஏன்னா நிறைய பாஸ்டருங்க பக்கத்துல கூட உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா என்ன உண்மைனா, இவ்வளவு பிரம்மாண்டமான வல்லமையானது அப்படி பெரிய பெரிய பணக்கார பாஸ்டருங்கள் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட இல்லாத அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா. அதுல அப்படியே கூட நம்ம பாஸ்டர் தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானங்க பிரியமானவர்களே. 3.5 மணி நேரம் பேசி வேற கதை பேசுறதுக்கும் 3.5 மணி நேரம் வெளிப்பாடே பேசுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுங்க. ஆனா ஜனங்க இப்ப அதுல என்ன கிடையாதுங்க, விரும்புறது கிடையாது. பிரியமான சகோதரி சகோதரி, உங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, நிச்சயமாகவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா பிரதரை நாங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது பிஜு பாடினா பாருங்க, அந்த பிஜு நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். அந்த பிஜு என்னது நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன். சரிங்களா, உங்களுக்கு சரி பிரதிஷ்டை எல்லாம் முடிச்சு பாஸ்டர் நமக்கு ஏதாவது காணி கொடுப்பாருன்னு எப்போ எதிர்பார்த்தேன். சரிங்களா, உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது பரவாயில்ல, சரி மலையில இருந்தா ஒரு வீட்டுக்கு அந்த ஆட்டோ கிட்ட வச்சு என்ன பண்ண வச்சு கூட்டின்னு வந்து விடுவாருன்னு பார்த்தா, மலையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, தோ போயிடலாம் பிதர் அங்கிருந்து நடக்க வச்சே கொண்டு வந்தாரு. ஏன்னா ஒரு ஆட்டோ கூட செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. உண்மையாவே ஒரு சூழ்நிலை. சரிங்களா, உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா உலகத்தாரு அப்படியே கூட நம்ம பிரதர். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை செய்யறதுக்குன்னு ரொம்ப எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனுஷன். சரிங்களா பிரதர், ஒரு கூட்டம் வைக்கலாம் நீங்க சொல்லி பாருங்களேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாத உங்க போட்டோ எடுத்து என்ன பண்றாங்க, கூட்டத்தையே
போற அளவுக்கு அவர் ரெடி பண்ணிடுவார். என்ன பிரியமானவர்களே, நாம் பெற்ற அந்த செய்தியை ஏதாவது ஒரு சோலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நிச்சயமாய் கொண்டு போய் சேர்க்கணும் பிரியமானவர்களே. சகோதரர் நல்லா இருக்கிறார், சரிங்களா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக அவ்வளவு எடுக்கும், ட்ரெயின்ல அவ்வளவு எடுக்கும், இடம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. கொஞ்ச நேரம் போத்து பார்த்தா அவரை காணோம். என்னன்னு பார்த்தா 2 நியூஸ் பேப்பர் போட்டு படுத்துட்டார். எதுல? ட்ரெயின்ல படுத்துட்டார். ஆனாலும் அந்த நியூஸ் பேப்பரோட கூட டை கட்டின்னு தான் படுத்துனுங்கிறார். யாரு? அவ்வளோ இடுக்கும், அவ்வளோ இடுக்கும். என்னெல்லாம் திட்டுவானுங்க, எங்க டைய கட்டினுக்கிறான் பாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு கெத்து வேணுங்க. உண்மையாக என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட அங்க பேசினே இருந்தோம். இந்த வீட்டுல இந்த என்னதுங்க, இதுக்கு நடுவுல அந்த குத்து விளக்கு டை போட்டிருக்கலாம். அங்கிருந்து பார்க்கும் போது கண்டுபிடிச்சிருக்கலாம் ராஜா பேர் வீடுன்னு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஃபர்ஸ்ட் காரியம் பிரியமானவர்களே, ஒரு பிரசங்க பீடத்துக்கு போனா கச்சா முஷன் போக கூடாது. முடிய ஷார்ட்டா வெட்டிங்கன்னு ஷர்ட் போட்டு டை போட்டு, நம்ம ஆணுடைய பிள்ளைங்க அந்த உணர்வை எப்போதுமே அவர் என்ன பண்ணுவாருங்க, அது ஒரு ஆனால் என்ன பண்ணுவாரு, அப்படியே கூட அந்த ஒழுக்கத்தோடு கூட அவரு இருப்பார், சரிங்களா? ஆனா எல்லா காலகட்டத்திலையும் கடந்து வந்தார் பிரியமானவர்களே. தேவன் நேற்று சரியான நேரத்துல ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கொடுத்து அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாலும் கூட இப்ப சொன்னார் பார்த்தீங்களா, நான் பிச்சைக்காரன், நான் பரதேசி, நான் இப்படிதான் இருந்தேன், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க வந்த உடனே வெதர் அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணாதீங்க, யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. இப்படிதான் இருந்தோம், இப்படிதான் வந்திருக்கிறோமா இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? இந்த இடத்துல இருந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினது தேவன், வேற யாரும் கிடையாது பிரியமானவர்களே, தேவன், சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த இயேசு நாமத்துக்காரங்கிட்ட எல்லாம் பரதேசியா தான் இருப்பான். எல்லாருக்கும் நிறைய ஒரு பேச்சுக்குது. இப்ப அந்த பேச்செல்லாம் மாறி போச்சு. மாறிச்சா இல்லைங்களா? ஏன்னா நம்ம செய்தியை விட்டோம். நம்ம என்ன ஆயிட்டான், நம்ம செய்தியை விட்டுட்டோம். எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, வசதிகள் ஆயிட்டாங்க. இல்ல பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவன் அப்படியே கூட பாஸ்டர் கிட்ட செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை அவன் தான் கொண்டு போவான்னு யாருக்கு தெரியும். இந்த செய்திக்காக வைராக்கியமா நிப்பான்னு தெரியும். தேவன் இந்த நேரத்துல இதைத்தான் கொடுக்கணும்னு யாருக்கு தெரியுங்க? நிச்சயமாகவே தெரியும் பிரியமானவர்களே. ஊரோ உலகமோ, பேர் தெரியாத ஊரோ எதுவோ இல்லையோ, சரிங்களா? உங்களுக்கு அது யாரு வீடு? இப்போ அவரு யாரு? அல்லேலூயா. பரவாயில்ல, அல்லேலூயா. இப்போ அது ராஜாபுதர் வீடு இல்லைங்களா? ராஜாபுதர் வீடா இல்லையா? ஆனா பேரை சிஸ்டர் பேரை போட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து இவருக்கு இடம் கிடைக்குமா அந்த அது ஒரு டவுட்டா எனக்கு இருந்தது. அதனால பிரைஸ் தி லார்ட். காரமடைக்கு வந்தா எங்க வாங்க பாத்தீங்களா? இப்பவே பாருங்க, எங்க வாங்க. ஆமா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆசீர்வாதம் இதுவா கூட இருக்கலாம். இன்னும் கூட தேவன் நிறைய கொடுக்கட்டும். ஆனாலும் கூட ஒரு நிம்மதி, சரிங்களா? உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பூமியில நாமும் கூட என்ன பண்ணோம், ஒரு சொந்த வீட்டோடு கூட வாழ்ந்தோம் என்ற ஒரு நிம்மதி இருக்குது பாருங்க. அது ரொம்ப நாள் கனவை தேவன் இன்றைக்கு நிறைவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து வீட்டுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். God bless you brothers. பிரதர் பேசினாருன்னா கேட்டுட்டே இருக்கலாம்.